சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலே மக்கள் பெருந்திரளான அளவிலே விவசாயிகள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட ஏனென்றால் சோழவந்தான் தொகுதியிலே தான் உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் பாலமேடு ஜல்லிக்கட்டும் இடம்பெறுகிறது. முதலாக ஒரு முதலமைச்சர் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்த வரலாறும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அந்த வரலாற்றை உருவாக்கி காட்டினார்கள். அந்த வரலாற்று நாயகர், நலத்திட்ட நாயகர், சாதனை நாயகர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் சோழவந்தான் தொகுதிக்கு வருகிற போது இங்கே பெருந்திரளான அளவில் மக்கள் அவரை வரவேற்பதற்கான இந்த ஆயத்த ஏற்பாடுகள், இங்கே குடும்பமாக பங்கேற்க வேண்டும் என்று இந்த அழைப்புதலை நேரடியாக கொடுத்திருக்கிறோம். இங்கே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய அந்த மீட்டிங்ஸ் பாயிண்ட், அவருடைய எழுச்சி பேருரை ஆற்றுகிற அந்த இடம் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான அனுமதிகளை பெறப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தல் மதுரை மாவட்டத்தில் இருக்க 10 தொகுதிகளையும் வெற்றி பெற்று தரேன்னு சொல்லி மூர்த்திக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. திமுக அதை எதிர்கொள்றதுக்கு அதிமுக என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சூளுரை ஏற்றிருக்கிறார்கள். 210 தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி பெற இருக்கிறது. இந்த கூட்டணி அதில் மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதிகளிலும் 2011 எப்படி இரட்டை இலை மலர்ந்ததோ